நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். 2 வீலர் ஃப்ரீ போல். ரோடு ப்ரெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. பெங்களூரா 2 பேர் போனாங்களா, ட்ரிபிள் கோல்ஸ் போடுறாங்க. வந்தது ஒருத்து. வணக்கம் மக்களே, நான் உங்கள் மோட்டோ ப்ரெடிக்டர் கவின். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சேஃபாக ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து February 15th 2026. ஸோ இன்றைக்கான டேயில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஏற்காடு போகலாம். இன்றைக்கி ஏற்காடு போயிட்டு ஒரு ரைடு அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். சரி, இன்றைக்கி சண்டே ஃப்ரீயாக தான் இருக்குது. சரி, நம்ம ஏற்காடு போயிட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம அப்புறம் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கான விளாக்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, நான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இருக்கிற பேட்டரி லைஃப்பை வச்சு நம்ம வந்து விளாகாக கண்டினியூ பண்ணி ஆகணும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல சத்தியமாலும். இப்போது நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் போகிற வழி தான். வந்தாச்சு, மழை அடிவார பக்கமாக வந்தாச்சு. ஷூஸ், ஹெல்மெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம போட்டுட்டு நம்ம உங்களுக்கு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்தேன். நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கான டாஸ்கில் ஃபஸ்ட்டு நமக்கு மெயினே சார்ஜ் இஷ்யூ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக ரவுண்டு ஒரு சர்க்கிளே அந்த சேர்வராயன் மலை, அந்த பக்கம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் பார்க்குறதா இருந்தது. ஆனால் இதெல்லாம் முடியுமா என்ன இது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. 2 வீலர் ஃப்ரீ போல். ஸோ எனக்கு இன்றைக்கி சார்ஜரு பவர் பேங்க் எடுக்காமல் வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஆஹா, ஏற்காடு ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ் சொன்னல, அது ரெண்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்னொன்று என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் பொறுமையாக போவோம். ஏன்னா வண்டி கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லை. ஃப்ரண்ட் வீலு சுத்தமாக இது இல்லை. தம்பி இன்றைக்கி இந்த வண்டி பார்த்திங்கன்னா R15M. தம்பி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஜிப்பு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி தம்பி இது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா, மழை ஏறணுன்னே சில்லுன்னு இருக்குங்க. மங்கி பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? ஏய், தில்லு பார்த்தியா தலைக்கு நெஞ்சா? ஆனால் ஹில் ஸ்டேஷனுக்கான ஒரு இதே தெரியல பாருங்கள். எல்லாம் எப்படி காஞ்சி போய் இருக்குது. எனக்கு கேமரா இங்கே நேரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த சேச்சுரேஷன்லாம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. நான் என்ன தான் ஹை குவாலிட்டியில் போட்டு இது பண்ணாலும், ஆனால் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் என்னடா காஞ்சி போன ஏரியாவுக்கு போய் பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு இருக்குது. இன்னொன்று, நான் க்ளவுஸ் போடல. என்ன ரீசன் அப்படின்னா, க்ளவுஸ் போடல பாருங்கதா. என்ன ரீசன் அப்படின்னா, நான் இது ரொம்ப கேமரா வந்து பார்த்தோன்னா அப்பப்போ ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் நிறுத்தி அதை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் போடல. நான் நிஜமாலும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே. நம்ம எப்போ ரைட் பண்ணாலுமே பெரிய டாஸ்க்காக ஏதோ ஒரு டாஸ்கில் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு ரைடு போகும்போது, கொல்லி ஹில்ஸ் போகும்போது பிளானே இல்லாமல் நைட்டு அந்நாத்துக்கு 11 மணி 10 மணிக்கு பிளான் பண்ணி போனது. ரெண்டாவது அந்த டியூக் 200 ரிவ்யூ போட்டது, அது அதில் ட்ராவல் பண்ணதும் பிளானே இல்லை. திடீர்னு அவங்ககிட்ட பாதி தூரம் போயிட்டு வண்டியை வாங்கிட்டு போனது. இது ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். எல்லாம் ஓகே தான், ஆனால் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ இதுவும் ஒரு டாஸ்க்கு. நமக்கு அந்த டைம் அப்படிங்கிறது கீப் அப் பண்ண முடியல. ஏதோ ஒரு விஷயம். நேற்று அவ்வளோ தூரம் இத்தனைக்கும் நான் மொபைல் நோட் பேடில் போட்டுலாம் வச்சேன், எதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நோட் பண்ணி வச்சும் விட்டுட்டு வரேன், பறக்க கிளம்புறதுனால. சரி விடுங்க, எல்லாம் ஒரு அனுபவம் தான் கைஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் முக்கால்வாசி மலை முடிஞ்சுது. ஆனால் அந்த முக்கால்வாசி மலை ரீச் ஆனது அப்புறம் தான் ரோடு ப்ரெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம நேச்சுரல் இருக்குங்க. பாருங்களேன், தெரியுது அவங்களுக்கு? பக்காவாக இருக்குது. இப்போ தான் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கான ஒரு சிம்டம்ஸே தெரியுது. அது வரைக்கும் முன்னாடிலாம் ஏதோ காஞ்சி இலை தலை கொடி அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதுதான் செம்மையாக இருக்குது பாருங்க, ஆசம். ஆனால் எனக்கு கொல்லி விட இதுதான் டேஞ்சரஸ் மாதிரி தெரியுது. கொல்லி ஹில்ஸ் கூட வந்து வெறும் டேர்னிங் மட்டும்தான்.
ரோடு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அகலமாக இருந்தது, நல்லா விசிபிலிட்டி நிறைய கிடைச்சிது. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை. என் வண்டி இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து 50க்கு மேலே எங்கேயுமே போகலை. நீ கேமரா ஆஃப் பண்ணிட்டான் கவினை அதனால் சொல்கிறான் அப்படிங்கிறலாம் இல்லை, உண்மை அதுதான். 50க்கு மேலே போக முடியல. ஏன்னா விசிபிலிட்டி எங்கேயுமே அதிகமாக நமக்கு கிடைக்கல. ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்ட்ரெச்சே நமக்கு கிடைக்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஸ்ட்ரெச்சு, ஒரு 200 மீட்டர் ஸ்ட்ரெச்சு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் பெண்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு கொல்லி ஹில்ஸ் கூட ஈஸியாக நான் அடிச்சிட்டேன். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் அப்பா குப்பை கண்ணுலேயால் அடிக்குது ஃபஸ்ட்டு. அப்பா செம்ம நல்லா வீடியோவில் கவராக இருக்குமே. ரொம்ப நேராக போகிறோம்ல, வேணாம் டேக் எடுக்க வேணாம், பொறுமையாக போய்க்கலாம், அவசரம் இல்லை. ஒரு பொறுப்பாக ட்ரைவ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறது பெருசில், ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ட்ரைவ் பண்ணணும். எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்ஸ் நம்மளுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். நம்ம என்ன தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் அந்த உயிரை கொண்டு வர முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நடந்துக்குங்க. ஒன்ஸ் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா போனவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதனோட வேல்யூ தெரியும். அந்த உயிருக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். செம்மையாக இருக்குப்பா. அந்த ப்ரோ வேறு பார்க்குறாரு. இருங்க, இந்த விசிபிலிட்டி கிடச்சுன்னு ஹில் ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் ஓவர்டேக் அடிக்கணும், டக்குன்னு அடிச்சிடணும். நம்ம டிலே பண்ணக்கூடாது. வா சூப்பராக இருக்குல்ல. ஆஹா ஆசம். அப்பா இப்போ தாங்க நான் ஸ்ட்ரெச்சே பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆசம், சூப்பர். இப்படி இருந்து எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம். அப்பா இவ்வளோ தூரம் ரோடு நேராக இருந்தது பார்த்தா எனக்கு இப்போ தாங்க ஓரளவு சந்தோஷமாக வருது. இன்ன வரைக்கும் ஒரு மாதிரியாக மூஞ்சை வந்து ஏதோ ஒரு இதில் வச்சுட்டு போன மாதிரி அப்படி வந்துட்டு இருந்தேன். அந்த ஸ்ட்ரெயிட் ரோடை பார்த்தா கேட்டது ஒரு ஹாப்பினஸ்ஸே மூஞ்சில். நான் சத்தமாக பேசுகிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு. அப்படி தாங்க இருக்குது. அங்கே பாருங்கடா. அப்போ வயசை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். போது இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடு போகக்கூடாது. உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கைஸ் இன்னொன்று என்ன சொல்ல மறந்துட்டு அப்படின்னா, நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் போட்ட ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் நல்லா ரீச் போகுது, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இப்போது நியூ வியூவர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் யார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டதே கிடையாது. நான் இப்போ கேட்குறேன். ஏன்னா ஓகே எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு போகும் பார்ப்பாங்களா, பிடிக்குமா, நம்ம வீடியோ கரெக்டாக இருக்குமா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போகுமா, வியூஸ் போகுமானே அப்படின்னு கொஸ்டின் மார்க்கே எனக்கு இருந்தது. அப்புறம் பார்க்க போனால் நல்லா வியூஸ் போகுது. அப்போது என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வீடியோ நல்லாயிருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தோன்னா அனலிஸ்டிக்கில் காட்டும், எனக்கு டேஷ்போர்டில் காட்டும். நான் உள்ளே போய் பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே என்ன அப்படிங்கிறத, என்ன ஜெண்டர்லேருந்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு காட்டும். ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும்.
உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பண்ண அடுத்த நியூ வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை நம்ம வீடியோவை வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இதான் லேக், நம்ம மேலே வந்தாச்சு. இங்கிருந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பிளான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே சார், நம்ம சொல்லிகிட்டு இருந்ததை பேசிகிட்டு இருந்தது நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து மேப்லாம் பார்க்குறேன் எங்கெங்கே எப்படி போகுது அப்படிங்கிறது. நான் ஏற்காடுக்கு சொல்லப்போனால் ஒரு வகையில் நான் புதுசு தான். ஏன்னா நான் ஒரு 5th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது இவ்வளோ குட்டியாக இருக்கும்போது வந்தேன். அப்போ எங்கே வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த லேக் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மீதி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நானும் ஏற்காடுக்கு வந்து புதுசு தான். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொருப்பையோ செட்டிநாடு மிஸ் இருக்குல்ல, இங்கே வந்து காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. கொஞ்சம் பசி, நான்லாம் கொஞ்சம் பசி தாங்க மாட்டேன். ஸோ அதனால் காலையில் சாப்பாடு இங்கே சாப்பிட்டாச்சு. மைல்டாக சாப்பிட்டேன். இங்கே சாப்பாடுலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, நாட் பேட். டேஸ்ட்டு ரொம்ப ஹீப்பாக இருந்தது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே அவ்வளோதான். நல்லா தனியாக எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக எந்த டேஸ்ட்டும் இல்லை, நார்மலாக எப்பயும் மேலே ஜென்ரலாக இருந்தது, அவ்வளோதான். கார் போயிருமா? போகலாமா? இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டோம்னா சேர்வராயன் மலை இருக்குல்ல, ஸோ அங்கே கிளம்பிட்டோம். சேர்வராயன் மலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேர்வராயன் மலை அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஹில்ஸை ஒரு ரவுண்டு போட்டுருவோம். அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிட்டன் வந்துடும். எப்படி மதியம்லாம் இங்கே ரிட்டன் வந்துடும், சென்டருக்கு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பீக்கு பார்க்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஃபால்ஸ் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அது மதிய டைமில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மதியத்துக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மதியம் மட்டும் அங்கே ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாம். கீழே அது ஏதோ ஃபால்ஸு சொன்ன பேர் கூட நான் சரியாக கவனிக்கல. ஆனால் ஏற்காடு வந்திருக்கேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ரூட்டில் வந்ததில்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோஸை பாருங்கள். நான் இந்த ரூட்டில் போய்ட்டு உங்களுக்கு நான் கவர் பண்ணி போடுறேன். ஏற்காட்டில் இன்னொன்று ட்ராபேக் அப்படின்னா வாஷ்ரூம்லாம் அதிகமாக எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட போனோம் அப்படின்னா அவங்களும் அங்கே என்ன நேராக ஒரு ரோடு கீழே போகுது, அதில் உள்ள விட்டு பார்க்கலாங்களா? நாங்கள் அந்த என்எஃப்எஸ் கேமில் விளையாடுவோம்ல, என்எஃப்எஸ் தான் மோஸ்ட்லி. அதாவது ரோடு இங்கே இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போக மாட்டேன். இந்த பக்கம் ஏதாவது ட்ராக் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ட்ராக்கில் உள்ள வந்துடும். என்எஃப்எஸ் அப்படின்னா அது ஒரு பிசி கேமு, நீடு ஃபார் ஸ்பீடு அப்படின்ட்டு. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜில் அதிகமாக விளையாடல, காலேஜில் ஃபஸ்ட் இயரோட முடிஞ்சிருச்சு விளையாட்டுலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் அந்த நீடு ஃபார் ஸ்பீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ட்ரக், இது 2 தான் பயங்கரமாக விளையாண்டுக்கிட்டே இருப்போம். சாட்டர்டே சண்டேனா அது மட்டும்தான். பாத்ரூம் போகிற டைமிங்கில் கூட லேப்டாப் சார்ஜ் போட்டுருவேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரூட்டை பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் அது நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த ரூட்டு செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, நல்லா இருக்கே. ஆஹா, அந்த கொல்லிமலையில் போய் தனியாக அந்த ஒரு ஆளே இல்லாத ரோட்டில் போய் மாட்டின மாதிரி மாட்டிக்க போகிறோம் நாம். நல்லா இருக்குல்ல, ஸ்பாட்லாம் சூப்பராக இருக்குது. வாவ், பசங்க சுற்றிட்டு வருவாங்க போல் இந்த பக்கம். இது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த சில்லுன்னு காற்று நல்லா இருக்குது. கிளைமேட்டு வெயில் அடித்தாலும் ஆனால் சில்லுன்னு இருக்குது. இந்த இயற்கையோட அழகு பார்த்தீங்களா? ரோட்டில் யாருமே இல்லை, நாம் மட்டும் ஜாலியாக. சார் யாரோ பின்னாடி வராங்க. 100 இவர் இந்த ப்ரோ பார்த்தீங்களா, டயர் எவ்வளோ ப்ராடாக போட்டிருக்காருன்னு ஆட் பண்ணிடுவார் அட்ருக்கு அடிஷ்னலாக. பெங்களூரா?
என்னப்பா அது திடீர்னு பெங்களூர் போட்டிருக்கேன். இங்கேருந்து பெங்களூருக்கு எந்த ரூட்டில் இருக்குது? காரு பார்த்தீங்களா, ஸ்லோவாக பண்ண வராரு. வா சூப்பர் ப்ரோ. நீங்கள் சேருவராயன் டெம்பிள் உள்ளே பூந்து பார்ப்போமா என்னதான் இருக்குன்ட்டு. நம்மளுடைய வேலையே தானே, உள்ளே பூந்து பார்ப்போம். நம்ம ஒரு ஏரியாவுக்கு போயிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துணுங்க. ஏன் இதுக்கோசரம் அப்படி சொல்கிறப்பன்னா, இப்போது ஒன்ஸ் நான் அப்படியே போயிருந்தேன்னு ஸ்ட்ரைட்டாக போயிருந்தேன்னு வச்சுங்களேன், இங்கே மறுபடியும் எப்போ வருவோம், திடீர்னு ஏதோ ஒரு டைமுக்கு தோணும், சரி இங்கே போயிருந்துருக்கலாமோ பார்க்கலையே அப்படின்னு சொல்லிப்போம். இல்லை வேறு யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுவாங்க, அங்கே போயிருக்கிறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் யாராவது கேட்க தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான், அதுக்காகவானாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், அட்லீஸ்ட் பார்த்துருந்துருக்கணும். வந்தாச்சு இவ்வளோ தூரம் உள்ளே, என்ன கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வர போகிறோம், அதனால் பார்த்துடணும். இதெல்லாம் ரிசார்ட்ஸ் நல்லா இருக்குல்ல, டாப் வியூவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியுதுங்களா. ஐயோ, நான் கோயிலுக்கு போகக்கூடாதுங்க, அது தெரியாமல் இன்ன வரைக்கும் நான் கோயிலை பார்க்குறதுக்கோசரம் வந்துட்டுருக்கேனே. சரி விடுங்க, வெளியே நின்று பார்த்துட்டு போயிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, ரிலேட்டிவ் ஒருத்தங்க டெத் ஆகிட்டாங்க. ஸோ அதை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்து 3 மந்த்துக்கு கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, நல்ல காரியங்களில் கலந்துக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதனால் அதை மறந்துட்டேன். ஏன்னா நான் அது அந்த மாதிரி விஷயம்லாம் மோஸ்ட்லி எப்பயுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். நம்மளோட கான்செப்ட் என்றைக்கும் இங்கே என்ன தோணும், நமக்கு என்ன தோணுது அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதை மட்டும் தான் நான் எதிர்பார்ப்பேன். இல்லை இது செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா செய்ய மாட்டேன். செஞ்சிடலாம், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னா செஞ்சிடுவேன். அந்த மாதிரி கேட்டகரி நம்ம. பெட்ரோல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் பயப்பட தேவையில்லை. என்னப்பா இது, கைஸ் நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் கோயில் நினைக்கிறேன், மஞ்சக்குட்டை. இதுதான் கோவில். வணக்கம், தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. நான் படிக்கவே இல்லை, பொதுவாக எல்லா அரிசிலையும் அதானே எழுதுவாங்க, அதனால் அடிச்சு விட்டேன். இதே கலரில் அங்கே 2 பேர் போனாங்களா, இவ்வளோ கோல்ஸா, கப்புள் கோல்ஸ் போடுறாங்க. போட்டுட்டோம். நாம் கப்பில் தான் கோல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தப்பு இல்லை. இந்த இடம் நல்லா இருக்குங்க, நல்லா சைட்லலாம் ஒரு பூச்செடியா சூப்பராக இருக்கு. நம்மக்கிட்டே வா. சரி, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிட்டுமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுலேருந்து அதுதான் கோயில் நினைக்கிறேன். கோயில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட் இருக்கு, வியூ பாயிண்ட்டுக்காகவே போகலான்னு நினைக்கிறேன். வந்துட்டேன் ராசா. ரக்கிட்ட எவ்வளோண்ணா? 10 ரூபாய்ங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு 10 ரூபா எடுக்கிறதுக்கு. கோவில் இதுண்ணா, அதுவா? எல்லா நாளும் ஓப்பனில் இருக்குமாங்கண்ணா? எல்லா நாள் டைமிங்கு காலையில் என்ன டைமுக்கு? 8 மணி. வந்தது ஒருத்து. காய்ஸ் பேக் மாட்டிகிட்டே போகிறோண்ணா அட்ரஸை.